வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பிளவுஸ் எப்படி கட் பண்றது அப்படின்றது வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மேல ஐ கார்ட்லயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ எப்படி தைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கைப்பகுதி தான் வந்து தைக்க போறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல ஸ்லீவ்ல அட்டாச் பண்றதுக்கு, அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பார்டர் வந்து ரெண்டா வந்து கரெக்டா ஈவனா வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம். சாரி கிளாத்ல வந்து நம்ம வந்து ராங் சைடு எது அப்படின்றத வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப லைனிங் அதுக்கப்புறம் வந்து சேலை துணி ரெண்டுலயுமே வந்து நம்ம கீழே செல்வேஜ் வச்சு தான் கட் பண்ணிருக்கோம். அதனால இது வந்து அப்படியே வந்து மடிச்சு தச்சிடலாம். சாரி கிளாத்தோட ராங் சைடு வந்து மேல லைனிங் வச்சிருக்கேன். இதை அப்படியே வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சு தச்சுக்க போறோம் 1/2 இன்ச் அளவுக்கு. கை சுற்றுள்ள பகுதியில வந்து நம்ம செல்வேஜ் சைடு தான் வந்து கட் பண்ணிருக்கோம். கரை உள்ள மாதிரி தான் கட் பண்ணிருக்கோம். அதனால இது வந்து பிரிஞ்சு வராது. அதனால நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தையல் வந்து ஃபுல்லா இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டதுக்கு அப்புறம் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஃபுல்லா வந்து ஒரு பெரிய தையல் போட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூனம் சாரி கிளாத் கொஞ்சம் வளவலன்னு இருக்க கிளாத் எல்லாமே வந்து நமக்கு லைனிங்கோட ஒட்டி வராது தைக்கும் போது. பிகினஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பின் பண்ணி வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சேலை கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் தச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நகண்டே போகாது. அதே மாதிரி லைனிங் துணிக்கும் சேலை துணியும் தனித்தனியா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிற மாதிரி ஏர் ஃபில் ஆன மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. லைனிங்கோட சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லா வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து பாதியா மடிச்சிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம பார்டர் வந்து பாதியா கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் வந்து மடிச்சு வச்சுட்டு அதோட சென்டர் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரெண்டு சென்டர் மார்க்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நமக்கு பார்டர் வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு ஒரு தையல் போடணும். பார்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் கீழே இருக்க எட்ஜ் வந்து தச்சு விட்டுக்கலாம். வந்து பார்டர் அட்டாச் பண்ணும்போது பெரிய தையல் போட்டு அட்டாச் பண்ணுங்க. சின்ன தையல் வச்சு பார்டர் வந்து தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்டர் வந்து கொஞ்சம் சுருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுல வந்து நம்ம தைக்கும் போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கரெக்டா வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி கரெக்டா தச்சு எடுத்துக்கணும். இப்போ அடுத்து வந்து பேக் பார்ட் தச்சு எடுத்துக்கலாம். இதுலயும் அதே மாதிரி நம்ம ராங் சைடு வச்சு தான் வந்து லைனிங் அட்டாச் பண்ண போறோம். நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து எங்கெல்லாம் அட்டாச் பண்றோமோ அந்த இடத்துல ஃபுல்லா இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு நீங்க தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைனிங் தனியா சாரி கிளாத் தனியா வந்து தூக்கிட்டு இருக்காம ரெண்டு வந்து ஒன்னா வந்து வச்சு தைச்ச மாதிரி கரெக்டா இருக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம தையல் போடுறோமோ அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லா இந்த மாதிரி பின் பண்ணிட்டே வச்சு தைங்க. அப்பதான் அந்த ஷேப்பும் நமக்கு வந்து கரெக்டா கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி துணி வந்து தனியா தூக்கிட்டு இல்லாம கரெக்டா வந்து நீட்டா பினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட்லயும் அதே மாதிரி ராங் சைடு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப சாரி கிளாத்தோட ராங் சைடு வந்து லைனிங் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பெரிய தையல் போட்டு அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி தான் தைக்க போறோம். ஃபர்ஸ்ட் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வந்து ஃபுல்லா பின் பண்ணி வச்சுட்டு இந்த சைடுல இருந்து நான் வந்து தைக்க போறேன். நம்ம ஃப்ரண்ட் பீஸ் தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்ஸ்ல ஏதாவது ஒரு சைடுல இருந்து தான் தைக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் நமக்கு இந்த பொசிஷன் வந்து மாறாம கரெக்டா இருக்கும். நீங்க ஷோல்டர்ல இருந்து அப்படி இல்லைன்னா வந்து கீழே வளைவு பகுதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பினிஷிங் வந்து கரெக்டா வராது. லைனிங் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் சைடு திருப்பி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா எந்த கிளாத்தும் இல்லாம இந்த மாதிரி கரெக்டா பிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப அடுத்து வந்து நம்ம பேக் பீஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து கீழே நம்ம 1/2 இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக மார்க் பண்ணோம். இதை வந்து துணியோட நல்ல பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம டாட் வந்து பேக் டாட் மார்க் பண்ணிருந்தோம்ல அதையும் வந்து இந்த மாதிரி லைன் மார்க் பண்ணிக்கலாம்.
மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஃபுல்லா வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். மடிச்சு தைக்கும் போது உள்பக்கமா ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு 1 இன்ச் அளவுக்கு வெளியில தெரியுற மாதிரி வச்சு மடிச்சு தைக்கணும். இப்ப ஃபுல்லா தச்சதுக்கு அப்புறம் நம்ம டாட் மார்க் பண்றதுக்கு ஒரு லைன் போட்டிருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து பின்பக்க டாட் வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து தச்சு விட்டுறலாம். இந்த டாட்டோட அகலம் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சு வச்சு தச்சா போதும். இதே மாதிரி இன்னொரு டாட்டும் நான் வந்து தச்சு எடுத்துக்கிறேன். இப்ப வந்து பேக் சைடுல வந்து நம்ம 2 டாட்டும் வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் சைடுல நம்ம டாட் மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்டர் டாட் தான் வந்து தைக்க போறோம். சென்டர் டாட் வந்து நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணும் போதே நாச் கட் பண்ணி வச்சிருந்தோம். அதை வந்து கரெக்டா மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல வந்து சென்டர்ல இருக்க அந்த லைன்ல வந்து இந்த மாதிரி பாதியா மடிச்சு எடுத்துக்கோங்க. டாட்டோட உயரம் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். சென்டர் டாட் தைக்கும் போது கீழ இருந்து மேல் பக்கம் முடியிற இடத்துல வந்து ஷார்ப்பா எட்ஜ் இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த கிராஸ் வந்து கரெக்டா இருக்கும். 2 தையல் வந்து போட்டு விட்டுருங்க. இப்ப அடுத்து வந்து சைட் டாட் வந்து பிடிக்க போறோம். சைட் டாட் வந்து அந்த கொக்கிப்பட்டி சைட வந்து பாதியா மடிச்சு வச்சு 1/4 இன்ச் அகலத்துக்கு வந்து நம்ம ஒரு தையல் போட போறோம். இதோட நீளம் வந்து 2.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்றேன். இந்த டாட்லயும் அதே மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து வந்து ஆர்ம் ஹோல் டாட். ஆர்ம் ஹோல் டாட் வந்து சென்டர் டாட்ல இருந்து கிராஸா கரெக்டா இந்த மாதிரி வச்சு பிடிக்கணும். இப்ப இந்த சென்டர் டாட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஆர்ம் ஹோல் பார்ட்டை வந்து இந்த மாதிரி மடக்குனீங்க அப்படின்னா கரெக்டா ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி கோடு மாதிரி விடுகும். ஆர்ம் ஹோல் பார்ட்ல வந்து ஏத்தி இறக்கி இல்லாம கரெக்டா இந்த மாதிரி வச்சீங்கன்னா இந்த சென்டர் டாட் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வச்சு நம்ம ஆர்ம் ஹோல் டாட் மார்க் பண்ணி தச்சுக்கலாம். ஆர்ம் ஹோல் டாட்டும் வந்து நமக்கு 1/4 இன்ச் அகலத்துல இருந்தா போதும். இப்ப வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல ஒரு சைடு வந்து நம்ம தச்சு வச்சிருக்கோம். டாட் எல்லாமே தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா அந்த முடிவுல எல்லாத்துலயுமே வந்து தூக்கிட்டு இல்லாம கரெக்டா பினிஷ் பண்ண மாதிரி இருக்கணும். இப்ப இதுக்கு கீழே வந்து நம்ம அந்த பெல்ட் பீஸ் வந்து அட்டாச் பண்ண போறோம். இதுல வந்து நம்ம சாரி கிளாத் ஒண்ணு 2 லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். இதை வந்து இதோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு லைனிங் கிளாத்தையும் ஒரு சாரி கிளாத்தையும் மேல வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கணும். இன்னொரு லைனிங் கிளாத்தை வந்து கீழ் பக்கமா இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் பண்ற இடத்துல வந்து ஜாயிண்ட் எதுவுமே வெளியில தெரியாது. அந்த கார்னர்ஸ் வந்து கரெக்டா 4 துணியும் ஒன்னா சேர்ற மாதிரி வச்சு கரெக்டா வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து 1 ஃபுட் அளவுக்கு ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். சென்டர் டாட் வரும்போது அந்த டாட் வந்து இந்த பெல்ட் பீஸ்க்குள்ள உள்ள போயிடாம மடிச்சு வச்சு லைட்டா மேல தூக்கி வச்ச மாதிரி தைக்கணும். ஃபுல்லா வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி விரல் வச்சு தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நீட்டா இருக்கும் ஃபினிஷிங். இப்ப மேல வந்து நம்ம ஒரு பதிவு தையல் போட்டுக்கலாம். இப்ப பதிவு தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த 2 சைட்ஸ்லயும் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப இந்த பெல்ட் பீஸ் வந்து கீழே தைக்கிறதுக்கு முன்னாடி பேக் பார்ட் இருக்குல்ல அதை எடுத்து வச்சு ஆர்ம் ஹோல்ல இருந்து கீழே வந்து எந்த அளவுக்கு நம்ம மடிச்சு தச்சிருக்கோம் அப்படின்றத வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது ஏத்தி இறக்கி வராது. இப்ப இந்த மார்க் பண்ண இடத்துல வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்ப அந்த லைன் போட்டிருக்க இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பெல்ட் பீஸ் துணியை வந்து மடிச்சு தச்சுக்கலாம். இப்ப கீழே மடிச்சு தச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டையும் நான் வந்து தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த சென்டர்ல வந்து நம்ம கொக்கிப்பட்டி வந்து தைக்க போறோம். அதுக்கு வந்து இந்த மெயின் கிளாத்ல இருந்து நான் 2.5 இன்ச் அகலத்துக்கு துணி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடுல வந்து வச்சு தைக்கணும். இந்த துணியோட ராங் சைடு எடுத்து இந்த மாதிரி 1/2 இன்ச் மேல இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போடணும். இப்போ ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி வச்சு மேல ஒரு பதிவு தையல் போட்டுக்கலாம். மேல் பக்கமா இந்த மாதிரி மடிச்சு தைக்கணும். நம்ம பா கொக்கி வந்து தைக்கிறதுக்காக மடிக்கும் போது கீழே எக்ஸ்ட்ரா விட்டு அந்த 1/2 இன்ச் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து இன்னொரு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்பக்கமா மடிச்சுட்டு இது வந்து 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடக்கி வெளிப்பக்கமா இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். இப்ப ஒரு தையல் போட்டு விட்டதுக்கு அப்புறம் இதுக்கு பக்கத்திலேயே 1 ஃபுட் இடைவெளியில இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க.
இப்ப மேல எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப ஃப்ரண்ட் பார்ட்டோட இன்னொரு சைடுக்கு வந்து இந்த மாதிரி லைனிங் துணியில 1.5 இன்ச் அளவுக்கு நான் ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்காக. இதுவும் அதே மாதிரி வெளிப்பக்கமா 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் வந்து ஸ்ட்ரைட்டா போட்டு எடுத்துக்கலாம். இப்ப வந்து மேல் பக்கமா ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப இத வந்து உள் பக்கமா மடிக்கும் போது கீழே எக்ஸ்ட்ரா விட்ட 1/2 இன்ச் வந்து மடிச்சிட்டு இந்த துணியை மொத்தமா அப்படியே வந்து மடிச்சு உள் பக்கமா வச்சு தைச்சிடணும். இப்ப தையல் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். பட்டி வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் எடுத்து வச்சு அந்த உயரம் வந்து கரெக்டான ஒரே அளவு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும். இப்ப இதுக்கும் மேல வந்து நம்ம பேக் பார்ட் எடுத்து வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ண போறோம். ஷோல்டர் பகுதியில வந்து 2 தையல் வந்து போட்டு விட்டுருங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏத்த இறக்கம் இல்லாம இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப அடுத்து வந்து நம்ம தச்சு வச்சிருக்க ஸ்லீவ் வந்து இந்த பாடி பீஸோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டா பார்த்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோடையும் பேக் ஆர்ம் ஹோல் வந்து பேக் பார்ட்டோடையும் இருக்கிற மாதிரி கரெக்டா வச்சு நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்லீவோட சென்டர் பார்ட் இருக்குல்ல அதை வந்து கரெக்டா ஷோல்டர் பகுதியில வச்சு பின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பின்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவ்க்கும் பின் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் வந்து பின்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பின் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்ம் ஹோலோட ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் 2 தையல் வந்து போட்டு விட்டுறணும். இப்போ ஒரு தையல் போட்ட மாதிரியே அதுக்கு மேலே இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்ப இந்த சைடு ஸ்லீவ் அட்டாச் பண்ண மாதிரியே இன்னொரு சைடும் ஸ்லீவ் வந்து சேர்த்து தச்சுக்கலாம். கழுத்து பகுதி தைக்கிறதுக்காக நம்ம கிராஸ் பீஸ் வந்து 1.5 இன்ச் அளவுல வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். அது ரெண்டையும் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நார்மல் பைப்பிங் பண்ண போறேன். அதனால வந்து சாரி கிளாத்ல வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஹெம்மிங் பண்றதா இருந்தா லைனிங் கிளாத்ல வந்து இதே மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவையான நீளத்துக்கு வந்து இந்த கிராஸ் பீஸை வந்து தச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிராஸ் பீஸோட ஒரு சைடை வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு தச்சுக்கலாம். ஃபுல்லா தச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம முன் கழுத்துல இருந்து வச்சு தைக்க போறோம். இந்த இடத்துல வந்து கழுத்து பகுதி முடியிற இடத்துல 1/2 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமா இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். துணியோட நல்ல பக்கமும் இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். இந்த மாதிரி இந்த கழுத்து பகுதியை சுத்தி 1 ஃபுட் அளவுக்கு வந்து ஃபுல்லா தையல் போட்டு விட்டுக்கோங்க. நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறம் இதை பைப்பிங் அளவுக்கு நம்ம மடிச்சு தைக்க போறோம். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம்ல அந்த 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மடிச்சுட்டு இதை வந்து திரும்ப உள்பக்கமா பைப்பிங் அளவுக்கு தெரியற மாதிரி வச்சு மடிச்சு தைக்கணும். இதை இப்ப நீங்க ஹெம்மிங் பண்ண போறீங்க அப்படின்னா இது வந்து லைனிங் கிளாத்ல வச்சிருப்பீங்க. இதை அப்படியே வந்து உள்பக்கமா மடிச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பைப்பிங் அளவுக்கு தையல் போட போறோம். தையல் போடும்போது பைப்பிங் அளவுக்கு உருட்டி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சு வச்சு தைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். தைக்கும் போது நம்ம அந்த ஜாயின் பண்ண ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல தான் தையல் போடணும். பைப்பிங் துணி மேல வந்து தையல் விழுகாம போடணும். ஜாயின் பண்ணிருக்க இடத்துல வந்து கரெக்டா வந்து தையல் போட்டுட்டே வந்தீங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா உங்களுக்கு பைப்பிங் மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி வந்து மடிச்சு தைச்சோமோ அதே மாதிரியே இப்ப முடியும் போதும் கழுத்து பகுதியில அந்த எக்ஸ்ட்ரா விட்ட 1/2 இன்ச் வந்து நம்ம மடிச்சு தைச்சுக்கலாம்.
இப்ப ஃபுல்லா வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கழுத்து பகுதி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உள்பக்கம் திருப்பி பாத்தீங்கன்னா கழுத்து பகுதியில வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி துணி இருக்கும். இப்ப அடுத்து வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். அளவு பிளவுஸ் வந்து பாதியா மடிச்சு அதோட சென்டர் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம தச்சிட்டு இருக்க பிளவுஸ்லயும் வந்து பேக் பார்ட்டை வந்து பாதியா மடிச்சு அதோட சென்டர் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 2 சென்டர் பார்ட்டும் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 சைட்லயும் வந்து நமக்கு தையல் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லயும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாக் குக்கி சைடு இருக்குல்ல அந்த பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து கொக்கிப்பட்டி சைடு இருக்குல்ல அந்த பக்கம் மார்க் பண்றோம். சைடுல வந்து ஜாயின் பண்றதுக்கு பின் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் 2 துணியும் சேர்த்து. கை சுற்றளவு பகுதியில வந்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப மார்க் பண்ணிருக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நான் வந்து கோடு போட்டிருக்கேன். நம்ம போட்டிருக்க அந்த கோடு மேலே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எத்தனை தையல் வேணுமோ இதை பக்கத்திலே வந்து நீங்க போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைனிங் பிளவுஸ் வந்து தச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்து நம்ம லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து பாத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்மளோட சேனலை வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.